கூட சேர்ந்து உங்களுக்கு செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் மறைச்சேன்னா நான் மனுஷியே கிடையாதுப்பா. எல்லாம் உண்மையை தெரிஞ்ச பிறகு என் பொண்ணுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. நீங்க செய்யவும் வேண்டாம். பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சேங்கிற ஒரு நிம்மதியாவது எனக்கு கிடைக்கட்டும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அஞ்சலி நல்லவ கிடையாதுமா. மனோகர் சாரையும் உங்களையும் பிரிச்சு உங்க வாழ்க்கையை சீரழிச்சதே அந்த அஞ்சலி தான். நினைச்சு கற்பகம் கைய பிடிச்சு இழுத்தாரு. அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு கொடு, அப்பதான் பத்திக்கும். அவங்களுக்குள்ள எந்த தப்பான உறவு கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு அஞ்சலி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நானும் தோண போயிட்டப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எப்படி நீங்க அமைதியா நிக்கிறத பார்க்கும் போது என்னால தாங்கிக்க முடியலப்பா. உங்க ஆத்திர தீர்ற வரைக்கும் என்ன அடிங்கம்மா. உங்க கையாலே என்ன அடிச்சு கொல்லுங்கம்மா, கொல்லுங்க. கைய விடுங்கக்கா. நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமோ துரோகமோ நினைச்சதில்லை. எல்லாரும் இப்படி கூடி நின்று என் வாழ்க்கைய சீரழிக்கணும்னு துடிச்சிங்க. இன்னும் எத்தனை பேருக்கு என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ. என் வாழ்க்கைய சுத்தி என்னென்ன போதெல்லாம் கிளம்ப போதோ எனக்கு தெரியல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒருத்தரை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடவுளை என்ன முட்டாள படைச்சிட்டானே. உங்களை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதானே எனக்கு தெரியல. நான் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு. அதான் நீங்க எல்லாம் இப்படி நடந்திருக்கீங்க. அம்மா, உங்க மனசு படுற வேதனை எனக்கு புரியுது. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேம்மா. அட போங்கக்கா. மனுஷங்க மேலேயே நம்பிக்கை வராத அளவுக்கு மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டீங்க. ஒவ்வொரு உண்மையா படையும் போது இவ்வளவு கேவலமான உங்களோட இருந்திருக்கோமேனு அருவருப்பா இருக்கு. நடந்ததை பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் என் மனசுல வச்சுக்கிட்டேன். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் செய்யறதா சொன்னதை நிறுத்திட மாட்டேன். போங்க, போய் வேலையை பாருங்க.
நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதாம்மா நான் உங்க உதவியை ஏத்துப்பேன், இங்கேயே இருப்பேன். மன்னிச்சிட்டு போய் வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க தெய்வம்மா, தெய்வம். போங்கக்கா போங்க. ஹலோ ஹலோ அக்கா, நான் கற்பகம் பேசுறேன். சொல்லு கற்பகம், எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கணும். அஞ்சலியால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. நானும் என் பிள்ளையும் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீங்களே செஞ்ச பிரார்த்தனை தான். அது எங்களை காப்பாத்தும். நீ கவலைப்படாத. அக்கா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன முக்கியமான விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சலி இங்க வந்திருந்தா. உங்கள் சன்